Thank you, Jesus. இந்த காலை வேளைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த கால்வெளியிலே தேவனை சில நிமிடங்களுடைய ஆராதிப்போம். இந்த கால்வெளியிலே தேவன் நம்மை எழுப்பி விட்டதற்காக ஆங்காங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இணைந்திருக்கிறோம். அவருடைய மகிமை நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஷப்லபா ரபாலபா கடபாலபா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. இந்த கால்வெளியிலப்பா உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான், அந்த காலவெளியில் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இந்த காலவெளியில் உம்மோடு இருப்பது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இன்று காலை உம்மோடு இணைவதற்கு, உம்முடைய முகத்தை தரிசிக்க, இந்த கவனன்டல் பிரேயர் உடன்படிக்கையின் ஜெபத்தில் நம்மை கர்த்தர் கூட்டி சேர்த்ததற்காக ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியனவாய் இருக்கிறது. யாக்கோபு அதிகாலமே எழுந்து தேவனை தரிசித்தான். வேதத்துள்ள பக்தர்கள் ஆபிரகாம் காலமே எழுந்து தேவனை தரிசித்தார் என்று பார்க்கிறோம். இயேசு காலமே எழுந்து வனாந்திரத்திற்கு சென்று பிதாவோடு பேசினார். என்று காலை நாமும் தேவனோடு பேசும்படி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் அவருடைய மகிமையினால் நம்மை நிரப்புவாராக. ஒரு வசனத்தை நாம் தொடர்ந்து வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இன்று காலை நாம் தியானிக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் 3:6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்னான் என்று பார்க்கிறோம். ஆம், இன்று காலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலப்படுத்தும் வல்லமை, ஆமென், நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் அல்லது இருக்கவும் செய்யலாம். எது இருந்தாலும் இல்லை என்றாலும் நமக்கு தேவை இயேசு கிறிஸ்துவின் பலன். அவருடைய பலன், அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் வந்துவிட்டால் அவ்வளோதான். உட்கார்ந்திருக்க, எழுந்து நடக்கிறான், கொதிக்கிறான், தேவனை துதிக்கிறான். அதான் ஆச்சரியம். இன்று காலை பலப்படுத்தும் இயேசுவின் நாமம், ஆண்டுடைய நாமம் நம்மை பலப்படுத்தும். கர்த்தர் சொல்கிற நாமம் உங்களை பலப்படுத்தும், என் நாமம் உங்களை தூக்கி நிறுத்தும். இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த மனிதன் ஒருவனை பற்றி நாம் பார்க்கின்றோம். அவனுடைய ஸ்டேட்டஸ் 4 விதமான ஸ்டேட்டஸ். அவன் சப்பானி, சுமக்கப்பட்டவன், பிச்சை கேட்டான், பிச்சையை வாங்கிக்கிட்டு இருக்கிறான், தேவாலயத்தில் உள்ளே போக முடியல, வாசலில் தான் இருக்கு. திஸ் இஸ் த கண்டிஷன் ஆஃப் தட் பர்சன். ஆனால் இயேசுவின் வல்லமை, பலப்படுத்தும் இயேசுவின் நாமம், பலப்படுத்தும் இயேசுவின் வல்லமை அந்த மனிதனை என்ன செய்தது?
7 காரியங்களை செய்தது. இன்று காலை அந்த அற்புதம் நமக்கு நடக்கும். 1, அவனை தூக்கிவிட்ட இயேசுவின் நாமம். 2வது, அவனுடைய கால்களை பலப்படுத்தின இயேசுவின் நாமம். 3வது, மேட் ஹிம் டு ஜம்ப், குதித்தெழ வைத்த இயேசுவின் நாமம். இன்றைக்கு உங்கள் பிரச்சனையிலேருந்து குதித்து எழும்ப போகிறீங்க. அதே பிரச்சனையில் நீங்கள் நீடிச்சிருக்க மாட்டீங்க யாரும். இந்த காலை கர்த்தர் சொல்கிறார், வில் ஜம்ப் அவுட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ், யூ வில் ஜம்ப் அவுட் ஆஃப் யுவர் டிசீசஸ். பிரச்சனை எந்த காரியம் இருந்தாலும் சரி, அதில் நீ குதித்து எழும்பிடுவ. 4வது, நிற்க வைத்த நாமம், உட்கார்ந்திருந்தவனை நிற்க வச்சது. 5வது, நடக்க வைத்தது. இவனை நடந்து யாரும் பார்த்ததில்லை, எல்லாரும் தூக்கிட்டு வந்து உட்கார வைப்பாங்க, அவ்வளோதான். என் வாழ்க்கையில் நடந்ததுன்றது சரித்திரத்திலே இல்லை. He never imagined that he will walk. ஆனால் இயேசுவின் நாமம் கைவைட்டி. இன்றைக்கி நம்ம குடும்பத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா, நம்முடைய குடும்பத்தை யாராவது தூக்கி விடுவாங்களா? நம்மளை பலப்படுத்துவாங்களா? பிரச்சனையிலேருந்து நாம் எழும்புவோமா, நிற்போமா, நடப்போமா? கர்த்தர் சொல்கிறார், முடியும், முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பொன்னும் வெள்ளியும் அல்ல, என் நாமத்தின் வல்லமையினால முடியும். இன்று காலை கர்த்தர் இந்த வார்த்தையை குடும்பத்தில் நிறைவேற்ற போகிறார். கடைசி 2 காரியம் அதில் இருக்குது. துதிக்க வைத்த நாமம். ஆண்டவரை பற்றி தெரியாமல் இருந்தவனுக்கு அற்புதம் நடந்தவனே தானாக துதிக்க ஆரம்பிக்கிறான். கடைசியாக ஆலயத்துக்கு வெளியே இருந்தவன் ஆலயத்துக்குள்ளே போயிட்டான். இன்றைக்கி இதெல்லாம் நடக்கும். அந்த 7 காரியம் நடக்கும்போது அவங்க குடும்பத்தில் கைவித்தி ஸ்தோத்திரம் பண்ணி இந்த காலவழியில் இதை எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவரே, சுமக்கப்பட்ட சப்பானியை, பிச்சை கேட்ட சப்பானியை, ஆசலில் தேவாலயத்தில் இருந்தவனை உள்ளே கொண்டு போனீரப்பா. நம்முடைய நாமம் எவ்வளவு வல்லமுள்ள நாமம். ஓ ரப்கபாரா ஷண்டரஹா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர். இன்றைக்கி அந்த நாமத்தின் வல்லமை இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் வெளிப்பட போகிறது. நம்முடைய வேலையில், தொழிலில், பிள்ளைகள் வாழ்வில், பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், நம்முடைய எல்லா சூழ்நிலையினுடைய வல்லமை விளங்க போது. நம்மளை தூக்கி விடுவார், கால்களை பலப்படுத்த போகிறார், குதித்தெழ வைக்க போகிறார், நிற்க வைப்பார், நடக்க வைப்பார், துதிக்க வைப்பார், ஆலயத்திலே உங்களை கொண்டு வைப்பார். ஆமென். என்ன அற்புதம் நடந்தாலும் கடைசி ஆலயத்தில் சேர்ந்துடணும். அவருடைய சன்னிதானத்தில் துதிக்கணும். தேவனை உயர்த்த உயர்த்த தேவனை மறந்து விடாதீங்க. ஆலயத்தை மறந்துடக்கூடாது, அவருடைய பிரசனத்தை மறந்துடக்கூடாது. இந்த கால்வழியில் எல்லாரும் கையை நல்லா அசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, நம்முடைய நாமம் எவ்வளவு வல்லமையுள்ள நாமம், இயேசு என்ற நாமம். ஆமேன், ஆமேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். எதை கேட்டாலும் கொடுக்கிற நாமம். யோவான் 14:14 சொல்கிறது, என் நாமத்தில் எதை கேட்டாலும். ஆமை ஷபு ரபா அந்த நமக்கரபாலபா. அப்போஸ்தலர் 3:16 அவருடைய நாமமே தான் இந்த மனிதனை தூக்கி நிறுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சாட்சி கொடுக்குறாங்க. ஆமேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாம. கையசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? காலைவெளியில் இயேசுவி நாமத்தை உயர்த்துங்க, இயேசுவி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்கேயோ ஒரு அற்புதம் இன்னைக்கு நடந்துட்டுருக்குறோம். குடும்பத்தை கத்த தூக்கி விடுவார், உன் பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவார். ஆமேன். நிற்பீர்கள், நடப்பீர்கள், கர்த்தருக்காக ஓடுவீர்கள். யாரும் உங்களை ட்ராப் பண்ணிட முடியாது, யாரும் உங்களை ஃப்ளாட் பண்ண முடியாது. ஓ ரப் கபாலா பாராபா, யூ வில் ஜம்ப் அவுட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம். பிரச்சனையிலேருந்து நீங்கள் கொதித்து எழுவீங்க. இந்த காலவெளியில் என்ன வியாதி, போராட்டம், என்ன பலவீனத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை எழும்ப வைக்கிறார், துதிக்க வைக்கிறார், பலனடை வைக்கிறார். கடன் தொல்லையிலேருந்து எழும்புறீங்க, வியாதியிலேருந்து எழும்புறீங்க, பிரச்சனையிலேருந்து எழும்புறீங்க, சண்டையிலேருந்து எழும்புறீங்க. கர்த்தர் இந்த காலவெளியில் பலப்படுத்துகிறார். சிலருடைய கால்கள் பலவீனமாக இருக்குது, உன் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுவார். நீ ஓடுவாய், நிற்பாய், நடப்பாய். உன் கால்கள் முன்னே விட வல்லமையாக மாறும். நீ வாலிப பிராயத்தில், சிறு பிராயத்தில் எப்படி நீ நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினியோ அதே போல முதிர் வயது வரைக்கும் நீ துள்ளி குதிப்பாய். இந்த பலன் வேண்டர்களை எடுத்துக்கிடுங்க. கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல ஆர்ப்பரிங்க. கர்த்தருடைய வல்லமை யாரையோ ஒருவரை தொட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சரத்தை தொடுகிறது, கால்களை தொடுகிறது, நரம்புகளை தொடுகிறது, கைகளை தொட்டு கொண்டிருக்கிறது. உன் கைகள், சோம்பின கைகள் எல்லாம் பலன் அடையும். பலவீனமான இருதயெல்லாம் பலன் அடையும். இந்த காலவெளியிலே இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்ன போது அற்புதம் நடந்தது. இந்த காலவெளியிலே பலப்படுத்தும் இயேசுவின் நாமம். இந்த காலவெளியிலே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இயேசுவின் நாமம் மகிமையுள்ள நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இந்த நாமத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
இந்த நாமத்திலே அற்புதம் இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆமேன். இந்த நாமம், ஆமேன், சாத்தானை ஜெயித்த நாமம், சத்துருவை ஜெயித்த நாமம், அந்தகாரத்தை ஜெயித்த நாமம். ஓ ரப் கபாலா பாலாபா. எல்லா இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோமா? கரங்களை அசைத்து நின்றோ நடந்த உட்கார்ந்த அந்த காலவெளியில் சில நிமிடங்கள் இந்த வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரிக்க இது எப்படியும் உங்கள் அட்மாஸ்பியரில் இந்த வார்த்தை பரவுது. ஓ, உங்கள் எல்லைக்குள்ள இந்த வார்த்தையெல்லாம் வரவுது. சாத்தானுக்கு இந்த வார்த்தை போகும், அட்மாஸ்பியரில் போகும். ஓ ரப் கபாலாபா. உங்களை சத்துரு குடும்பத்தை அழித்து விட்டானோ அல்லது அழித்து வச்சிருக்கிறானோ, குடும்பத்தை எழும்ப முடியாமல் யாரோ ஏதோ செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். இத்தனை நாட்கள் தரித்திரத்திலிருந்து உன்னை தூக்கி நிறுத்துவார். வேலை இல்லாமல் வந்து உங்களை தூக்கி நிறுத்துவார். ஆமேன். தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு அவ்வளோ பிரச்சனையோடு இருந்த உங்களை வலிமையாக தேவன் மாற்றப் போகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொண்டே இருங்கள், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு இடங்களில் இந்த கால்வெளியிலே தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை டெக்ளேர் பண்ணுறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இயேசுவின் நாமம். எந்தெந்த ஏரியாவில் இந்த சத்தம் போகிறதோ அந்த பகுதிகளில் எல்லாம், நகர்கள், கிராமங்கள், பட்டணங்கள், தெருக்கள், cities and towns and villages, everywhere I declare the name of Jesus this morning. இந்த கால்வெளியில் இயேசுவின் நாமத்தை டெக்ளேர் பண்ணுகிறேன். நம்முடைய மகிமையுள்ள நாமம் எல்லாரையும் இப்போ தொடட்டும். சிறு பிள்ளைகளை தொடட்டும், கை குழந்தைகளை தொடட்டும், கர்ப்பஸ்திரிகளை தொடட்டும், முதியோர்களை தொடட்டும், படுத்தட்டும். யார் என்ன பலவீனமாக நிறுத்தும். தொழில்களை ஆசீர்வதி, வியாபாரங்களை ஆசீர்வதி, வேலைகளை ஆசீர்வதியும். வரவேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்கள் வந்து சேர்வதாக. நீர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு பண்ணின எல்லா காரியங்களும் வந்து பலிப்பதாக. ஆமேன். நல்ல கரங்களை அசைத்து, என் நாமத்தினாலே எதை கேட்டால் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். சாவுக்கு எதுவான எது உண்டு அவங்களை செய்யாது. சர்ப்பங்களை எடுப்பார்கள். ஆண்டுடைய நாமத்தில் இந்த கால்வெளியிலே சாத்தானுடைய வல்லமைகள், வெள்ளிசேனை கட்டுகள், அந்தகார வல்லமைகள், நம்மளை மேலே வர முடியாமல் தடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இரத்தத்தின் வல்லமையினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் தூக்கி விடுகிறார், பலனடைய வைக்கிறார். ஆமென். The Lord strengthens you. The Lord establishes you. You will walk, you will jump, you will be established. இந்த பட்டணத்தில் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ, அந்த வீட்டில் நீ இருக்க மாட்டேன், எவ்வளோ நாள் வாழப்போறேன்னு சொன்னாங்களோ, கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். ஷோலா மாரா டோலி ஹி ஷகதலகா ரீபஹா ஷிதோ லஹா ரஹா திஹி லஹா ஹப்கோ ரபகபா. மிராக்கிள் இன் ஜீசஸ் நேம். ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு சாபம் மாறட்டும், அந்தகாரம் நீங்கட்டும். ஜபத்தோடு இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியர்கள், எந்த சபை வளராமல் இருக்குது, ஆத்துமாக்கள் வராமல் இருக்கிற சபைகள் எல்லாம் மகிமையாக மாறணும். ஆமென். சபைகள் நம்முடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கணும். சபை ஆராதனைகளில் ஊழியர்கள் பிரசங்கிக்கும் போது நம்முடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கணும். விசுவாசிகள் அங்கங்கே ஜெபிக்கும் போது நம்முடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கணும். விசுவாசிகள் வேலைகளில் இருக்கிற இடங்களில், தொழில்கள் இருக்கிற இடங்களிலே இயேசு என்ற நாமம் உயர்த்தப்படணும். ஓ ராபாஹா ஷிகாலா காத்தாரா தோலபா. தூக்கிவிட்ட நாமம், கால்களை பலப்படுத்தின நாமம், குதித்தெழ வைத்த நாமம், நிற்க வைத்த நாமம், நடக்க வைத்த நாமம், துதிக்க வைத்த நாமம், ஆலயத்திற்குள் கொண்டு சென்ற நாமம். இந்த முயல் அற்புதம் நடக்க போது ரிசீவ் பண்ணுங்க. ஷபோலபா ரபா. ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். யார் வேண்டாமாலும் பெற்றுக்கொள்ள. இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லாரும் இந்த சத்தத்துக்குள் வந்திருக்கிற, ஓ ரப் கோபாலபா, யூ ஆர் அண்டர் திஸ் வாய்ஸ் ஆஃப் காட். ஓ ரப்லோலா ஹாஷியாந்தலா, யூ வில் ரிசீவ் திஸ் பிளெஸிங். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். பிள்ளைகளுக்குரிய பள்ளிக்கூட தடைகள், கல்லூரி தடைகள், அட்மிஷன் காரியங்கள் எல்லாத்திலும் உடைய வல்லமை இறங்கணும், அற்புதம் நடக்கணும், உடைய நாம மகிமைப்படணும். பணத்தேவைகள் சந்திக்கப்பட, ஆச்சரியமாய் தேவைகள் சந்திக்கப்பட, கடன் தொல்லைகள் மாற, உம்மை நம்பின பிள்ளைகள், உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஷோலாஹா மாரா டோரி டேலே ஹீஷா காதாரா லா டோரி ஷபுர பல 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 பஹர பல 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 பகபா. ஃபயர் இன் ஜீசஸ். இந்த கால்வெளியில் நம்முடைய அக்கினி, நம்முடைய வல்லமை, நம்முடைய மகிமை ஒவ்வொரு இடங்களையும் நிரப்பட்டோம். நல்ல கரங்களை அசைத்து இயேசுவை நாமத்தை வைத்துக் கொண்டுருங்க. சிலுவையை தியானம் பண்ணுங்க, ரத்தத்தை தியானம் பண்ணுங்க, மகிமையின் இயேசுவை தியானம் பண்ணுங்க. ஓ ரபாலஹா ரபா. சிலுவையில் மரித்த இயேசு இன்னைக்கு கிரீடம் சுட்டப்பட்டவராய் ராஜாவாய் இருக்கிறார். இந்த கால்வெளியிலே நம்முடைய வீட்டுக்குள் ராஜாவின் மகிமை இறங்கட்டும்.
இயேசு ராஜாவின் மகிமை இறங்கட்டும், அவருடைய வல்லமை இறங்கட்டும். ஷோ லம் ரோ லா ஹா தி ஷா ஹா லா கா ரா டா ரா. இயேசுவின் நாமம் பலப்படுத்தும், இயேசுவின் நாமம் தூக்கி நிறுத்தும், இயேசுவின் நாமம் நிற்க வைத்த அவருடைய நாமம், நடக்க வைக்கிற நாமம், துதிக்க வைக்கிற நாமம். ஆமென். தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த காலவெளியில் அற்புதம் நடந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு வீடுகளுக்குள் நம்முடைய அக்கினி இறங்கட்டும், சாபங்கள் மாறட்டும். யார் யார் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அங்கெல்லாம் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனை இப்படியே உட்கார்ந்து இருக்கிறேனே, எங்கள் குடும்பம் உயரலையே, வியாபாரம் தலைக்கலையே, வேலையில் ப்ரொமோஷன்லேயே வரலையே, இப்படி இயங்குகிற நம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடுவீராக. ஓ ரபா பாலாபாஹா ஷதலா தூக்கி விடும், உயர்த்தும். எல்லாரும் முன்னாலேயும் அவர்கள் உம்மை மகிமைப்படுத்த, எல்லாரும் ஆச்சரியப்படும்படி செய்யும். ஓ ரபா காலாபா. பிச்சை கேட்டவன் ஆலயத்தில் கொண்டு அள்ளி கர்த்தருக்கு கொடுத்தானே. தூக்கி சுமக்கப்பட்டவன் இப்பொழுது அநேகரை தூக்கி சுமக்கிறவனா மாறிட்டான். கர்த்தர் அப்படி மாத்துறதுக்காக நன்றி. உங்களுடைய ஊழியர்களை நீர் பயன்படுத்துகிறீர், தாசர்களை பயன்படுத்துகிறீர். ஆமென். இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஊழியர்களை இந்த மாதிரி பயன்படுத்தணும். ஜெபித்து கொண்டிருக்கிற விசுவாசிகளை வரங்களினால் பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தை வெளிப்படுத்துகிற விசுவாசிகள் ஊழியர்களாக எல்லாரையும் மாற்றணும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த காலவெளியிலே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தேவ மகிமை, தேவ அக்கினி இறங்கி கொண்டே இருக்கிறது. சில நண்பர்களுடைய கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி அல்லேலூயா, இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே ஸ்தோத்திரம். நமக்கு தெரிந்த மிக பழமையான ஒரு பாடலை இந்த காலவெளியிலே பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஷிகாலஹா. வானிலும் போவிலும் மேலான வல்லமையுள்ள நாமமது. வானிலும் போவில் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி தோதி நாமமது, தூய சொல்லி தோதி நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். எந்நாளுமே துதிப்பார் என் ஆத்துமாவே, நீ எந்நாளுமே துதிப்பார், எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே எந்நாளுமே துதிப்பார். இந்நாள் வரையினில் உன்னதர் அவர் செய்த, இந்நாள் வரையில் உன்னதர் அவர் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். எல்லாரும் ஆராதிப்போமா சேர்ந்து. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு. கரங்களை வைத்து இருக்கிற இடங்களில் ஆராதிப்போமா சேர்ந்து. ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கு, அன்பர் இயேசு
இயேசுவுக்கு கரங்களை அசைத்த மகிமை உமக்கென்று, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, புதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, புதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. மீண்டும் ஒரு முறை ஆராதிப்போமா? ஆராதனை. இந்த காலவழியை ஆராதிக்கிறேன். ஆராதனை. ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். ஆராதனை, ஆராதனை, அன்பர் இயேசுவுக்கு, அன்பர் இயேசுவுக்கு. இந்த காலவழியில் நம்முடைய மகிமைகளை தொட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. சப்பானியை எழும்பி நடக்க வைத்த வல்லமையுள்ள நாமம், இன்றைக்கும் அந்த நாமம் எங்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த காலவழியில் இந்த நாமம் ஒவ்வொருவரையும் தொடரட்டும், அற்புதம் செய்யட்டும். எல்லா ஜபங்களையும் நீர் கேட்டதுக்காக நன்றி, துதிகளை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி. எங்களோடு பேசினீரே நன்றி. பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரணும், ஒருவரையும் நீர் கைவிடாதரும், தூக்கி நிறுத்தும், தாங்கும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.